இங்கே ஒரு சீன் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மூஞ்சிலே வந்து எச்சு துப்பிடுவாங்க. அப்புறம் ஆட்டோட முடியிலேருந்து எப்படி அந்த நூல் எடுக்கிறாங்க, குதிரையை வச்சு வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து பால் கறக்குறாங்க, மாடு வந்து எப்படி குட்டி போடும், ஹெல்த் ரெக்கார்டு வந்து பார்க்கணுன்னாலோ இதை வந்து ஸ்கேன் பண்ணால் இது பைசனோட மண்டை ஓட வச்சுருந்தாங்க. வெல்கம் டு யுவி ஸ்டுடியோ. நானும் யுகி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகி டேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஆகி டேஸ்னால் ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் டேஸ், அவ்வளோதாங்க. இது வந்து ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, பன்னி எல்லாமே இருக்குங்க. தேனி கூட இருக்கும். இது எல்லாமே வந்து கனடாவில் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே யுகிகையில் வந்து ஒரு டேகை மாட்டி விட்டாங்க. சப்போஸ் அவன் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னா நம்ம அதில் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருப்போம், அதை வச்சு அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரான உடனே நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. யுகி அதை பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். இருக்கிற எல்லா கேமுமே விளாண்ட முடிச்சிட்டான். அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் சைக்கிள் மாடல் வச்சுருந்தாங்க. அந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட்ஸ்லேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து மவுண்டெயினில் விழுந்து மவுண்டெயின்லேருந்து அது எப்படி லேக்குக்கு வருது, அந்த லேக்குக்கு வர கேப்பில் வந்து எப்படி அந்த வாட்டர் வந்து சிட்டிக்கு போகுது, எப்படி அது வந்து ஃபார்ம் லேண்டுக்கு போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அழகாக அந்த மாடலில் காமிச்சிருந்தாங்க. இங்கே ஒரு சீன் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பன்னி வந்து நிறையா குட்டி போட்டிருக்குங்க. அதில் ஒரு சைடு வந்து குட்டியெல்லாம் வந்து அழகாக விளாண்டுட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குட்டிகளாம் வந்து பால் குடிச்சிட்ருக்கு. அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மக்கள்லாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 பன்னி வந்து தனியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒன்று மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது, இன்னும் 2 வந்து படுத்துருந்துச்சு. உள்ளே வந்து விளாட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான அனிமல் இருக்குது. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாமா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்பக்கா. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த லாமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து நரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா மற்ற அனிமல்ஸை. அதுக்கப்புறம் ஆல்பக்கா வந்து பார்த்திங்கன்னா அதோட முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட முடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டருக்கும் பிளாங்கெட் தயாரிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இதில் ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்குங்க. என்னென்னா இந்த லாமா வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் கோவமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து மூஞ்சிலே வந்து எச்சு துப்பிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் வந்து இதை பார்க்க சொன்னாங்க. இந்த ஆடு வந்து பாருங்கள், இது பேர் வந்து சஃபேக் ஷீப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மறி ஆடு தான். இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி வந்து கருப்பாகும், பாடி வந்து வெள்ளையாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கறிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஒரு 100 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் கெயின் பண்ணி கறி போடுறதுக்கு தேவையான வெயிட் வந்து வந்துருமாங்க. இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கட்டாடுன்னு சொல்லி ஒரு செம்மறி ஆடுங்க. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக யூஸ் பண்ணுவாங்களாமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து புல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆட்டை மேய விட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டைரி கோட்டு. இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் தரக்கூடிய ஆடுகள். இந்த ஆட்டுப்பால்லேருந்து சீஸு, யோகட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு இதெல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ஆடுலேருந்து எப்படி பால் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெமோவும் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோட முடி எடுத்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொருட்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம போடுற குல்லா, அப்புறம் வந்து ஸ்வெட்ரு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆட்டோட முடியிலேருந்து எப்படி அந்த நூல் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து டெமோ காட்டியிருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு குதிரையும் அதோட குட்டியும் பார்த்தோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த குதிரை தான் வந்துட்டு அந்த குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பிறந்து 3 வாரம் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிராஃப்ட் ஹார்ஸுங்க. இந்த ஹார்ஸோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டை வந்து புல் பண்ணுமா. இது வந்து ஃபார்மரோட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிராக்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எப்படி ஒரு மாடை வச்சு விவசாயம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இவங்க வந்து குதிரையை வச்சு வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ஸ் பேர் வந்து ஜிப்சி வேனியர்னு சொல்லிட்டு, இது வந்து ஹியூமன்ஸ் வந்து உருவாக்கின ப்ரீடுங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா கேரவான் வந்து புல் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீடை வந்து உருவாக்குனாங்களாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரு ஹார்ஸு. இந்த ஹார்ஸோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து மாடு கட்டி வண்டி ஓட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு குதிரையை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்களாம்.
அந்த காலத்துல குதிரைய வச்சு எப்படி குதிரை வண்டி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு டிஸ்ப்ளே மாரி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரி கவுன்னு சொல்றாங்க. இது நம்ம ஊர் பசுமாடு தாங்க. இங்க இதோட ப்ரீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ்டீன். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 33 லிட்டர் வந்து பால் குடுக்குமாங்க. இந்த மாடு வந்து ஜெர்சி வகை மாடுங்க. இது வந்து ஜெர்சி ஐலாண்ட்லேருந்து வந்தனால, இதோட மாடு பேர் வந்து ஜெர்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது பார்க்க வந்து மத்த மாடுகளோட கொஞ்சம் சைஸ்ல வந்து கம்மியா இருந்தாலும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 30 லிட்டருக்கு மேல ஒரு நாளைக்கு வந்து பால் குடுக்குமாங்க. இதோட பால்ல வந்து பட்டர் ஃபேட் வந்து ஹையா இருக்கறனால, இந்த மாட்டோட பால்ல இருந்து தான் பட்டரு, சீஸு எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்களாம். அடுத்து நம்ப வந்து பசுமாடு பார்த்தோம் பார்த்தீங்களா? அத இவங்க கூட்டிட்டு வந்து எப்படி வந்து பால் கறக்குறாங்க அப்படின்றத ஒரு டெமோ மாரி காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாட்டோட மடிய வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சானிடைசர் நம்ம கைக்கு தடவுற மாரி, மாட்டோட மடிக்கும் வந்து சானிடைசர் மாரி தடவுனாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தடவி முடிச்சுட்டு, கைய வச்சு லைட்டா பால் பீய்ச்சிட்டு, அப்புறம் அந்த எலக்ட்ரிக் மில்கிங் மிஷின் எடுத்து மாட்டோட மடியில சொருகி, அதுலேருந்து பால் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பொம்மை மாடு மாரி செட் பண்ணி, அந்த மாட்டுக்கு வந்து எப்படி வந்து எலக்ட்ரிக் மிஷின்லேருந்து பால் எடுக்கிறது, அப்புறம் எப்படி வந்து கையால பீய்ச்சி பால் எடுக்கிறது, அது எல்லாமே வந்து குழந்தைங்களே வந்து பண்ண விட்டு, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாய்ங்க. அது மட்டும் இல்ல, மாடு வந்து எப்படி குட்டி போடும் அப்படின்றதையும் ஒரு பொம்மை மாடு மாரி வச்சு, அதில வந்து காமிச்சிருந்தாங்க. வீடியோவும் போட்டு காமிச்சிருந்தாங்க. இங்க வந்து மாடோட மண்ட ஓடும், குதிரையோட மண்ட ஓடும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. கறிக்காக வளர்த்துற மாடெல்லாம் வந்து தனியா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன்ல வந்து சிக்கன் விங்ஸு, சிக்கன் பிரஸ்ட்டு அப்படின்னு சொல்ற மாரி, மாட்ல வந்து என்னென்ன பார்ட்ஸு வந்து கறிக்கு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாட்டோட ஏர் டேகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாவோட மாடோட காதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மேண்டேட்டரியா அத வந்து பொருத்தி இருக்கணும். இத வந்து எதுக்காகன்னா, சப்போஸ் மாடு வந்து தொலைஞ்சு போனாலோ, இல்ல மாடோட ஹெல்த் ரெக்கார்ட் வந்து பார்க்கணும்னாலோ, இத வந்து ஸ்கேன் பண்ணா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாட்டோட காதுல டேக் மாட்டுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த மாரி டூல் வச்சு தான் அந்த காதுல வந்து டேக் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டு மேல வந்து உண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இங்க ஒரு பொம்மை மாரி நல்லா பெருசா வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரியல் டைமா பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சிருந்தாங்க. மைக்ரோஸ்கோப்ல வந்து எவ்வளோ சின்னதா இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. அப்புறம் மாடெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாரி வந்து ட்ரக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில வந்து மாடு எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ட்ரக்ல மாட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. அடுத்து பைசனோட மண்டை ஓடு வச்சிருந்தாங்க. அப்புறம் அதோட ஹார்னு அதெல்லாமே வச்சிருந்தாங்க. பைசனோட முடியிலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்றதையும் ஒரு டெமோ மாரி காமிச்சு, அங்க ஒரு ஜாக்கெட்டும் வச்சிருந்தாங்க. அப்புறம் பைசனோட தோல்லேயே 2 விதமான தோல் வச்சிருந்தாங்க. பைசன் வந்து வின்டர்ல எவ்வளோ முடி வச்சிருக்கும், வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மர்ல அது எவ்வளோ முடி வச்சிருக்கும் அப்படின்றத டிஃப்ரென்ஸையும் அழகா காமிச்சு வச்சிருந்தாங்க. கனடால வந்து மூஸ்ன்னு சொல்லி ஒரு அனிமல் இருக்கு. அந்த அனிமலோட தோல்லேருந்து இந்த வந்து ட்ரம் செஞ்சிருக்காங்க. இத வந்து குழந்தைங்கள வந்து தட்டி பார்த்து அதோட சவுண்ட ஹியர் பண்ணி அத என்ஜாய் பண்றதுக்காக அதையும் டிஸ்ப்ளேல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரோப் மேக்கிங் பண்ணாங்க. எப்படி வந்து ரோப்ப வந்து மேக் பண்றாங்க அப்படின்றத லைவ் டெமோ மாரி காமிச்சாங்க. அத வந்து குழந்தைங்களையும் பண்ண விட்டு அந்த ரோப்ப வந்து மேக் பண்ண வச்சாங்க. கடைசியா மேக் பண்ணக்கப்புறம் அந்த ரோப்பையும் அவங்க கையில குடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அடிப்பைப்ல வந்து தண்ணி அடிச்சு, அது எப்படி வந்து தண்ணி வருது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி விஷயங்கள் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து தான் இருக்கோம். நம்ம அது கூடயே வாழ்ந்ததா இருக்கோம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் குழந்தைங்கள தவிர, இந்த ஊர் குழந்தைங்க இந்த மாரியான விஷயங்கள வந்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அபூர்வமா தான் இருக்கும். நெறைய விஷயங்கள வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். இங்க வந்து பாக்ஸஸ்ல வந்து தேனீலாம் வச்சிருந்தாங்க. இந்த தேனீயோட முக்கியத்துவம் என்ன? இந்த தேனீயால நமக்கு வந்து என்ன நன்மைகள் வருது? தேனீயால வந்து தேன் மட்டும் கிடைக்கல. நமக்கு தேனீயால தான் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லேருந்து பாலினேஷன் நடக்குது. நெறையா வந்து ஃபுட்டெல்லாம் வந்து உருவாகுது. நெறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உருவாகுது அப்படின்றத வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கோழி பண்ணை வந்து எப்படி இருக்கும்? கோழி பண்ணையில கோழி முட்டை போட்டுச்சுன்னா, அத வந்து எப்படி எடுப்பாங்க? அப்படின்றதையும் வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோழி வந்து அடகாத்து அது குஞ்சு பொரிச்சதுன்னா, அந்த குஞ்சு வந்து எப்படி இருக்கும்? அப்படின்றதையும் அவங்க வந்து ஒரு டிஸ்ப்ளே மாரி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கேமு. இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக்கு, ஸ்டாக் அண்ட் பேரல். கிளாக்குன்றது வந்து டைமை குறிக்கும். ஸ்டாக்குன்றது வந்து அந்த 3 ஆடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 ஆட குறிக்கும். பேரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அங்கங்க வந்து அந்த பேரல் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து டிஸ்டர்பன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. இப்போ இந்த டாக் வந்து என்ன பண்ணும்னா, இந்த 3 ஆடையும் என்ன பண்ணும், தொரத்தி அத போய் வந்து அதோட கூட்ல வந்து அடைக்கணுங்க. அத வந்து அப்படி அடைச்சது அப்படின்னா, அந்த டாக் வந்து வின்னர். இப்போ இந்த மாரி வந்து நெறையா டாக் வந்திருக்கும். இதில எந்த டாக் வந்து ஃபாஸ்ட்டா போய் அதோட கூண்டுல வந்து அடைக்குதோ, அந்த டாக் தான் வின்னர். அந்த டாகுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து ப்ரைஸும் தருவாங்க. அந்த டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத வளர்த்துறவங்க வந்து அங்கேருந்து கமெண்ட் தருவாங்க. அவரு கமெண்ட் தர தர அந்த டாக் வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணும்.
வணக்கம்.